நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு தமிழ் சித்திரை மாதம் விசுவாவசு புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம். விசுவாவசு அப்படிங்கிற அந்த வருடமானது 39வது வருடமாக வருகின்றது. பங்குனி மாதம் 30ஆம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை, அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி 2:22 திங்கட்கிழமை பிறக்கின்றது. சுவாதி நட்சத்திரம், பிரதமை திதி. அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு பிறக்கின்றது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது. எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம், எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள். உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது. அது மழையாக இருந்தாலும் சரி, இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, விபத்துக்களாக இருந்தாலும் சரி, இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். இந்த ஆண்டு விசுவாவசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது. சனி பகவான் 2வது வீட்டில், நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது வீடு, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 3வது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார். அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு 6வது வீட்டில் ருணருத்ர ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏப்ரல் மாதம், அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் 4வது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி மகர லக்னத்திற்கு 3வது வீட்டில் ராகு பகவானும், மே மாதத்திற்கு பிறகு 2வது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார். அதே போல மகர லக்னத்திற்கு 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும், குறிப்பாக இந்தியா மற்றும் 12 ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். இந்த விசுவாவசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்தீங்கன்னா அது 65 பங்கும், விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 பங்கும் இருக்க போகிறது. இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிட்சமாக இருக்கின்ற, அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்கு. ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை, பங்குச்சந்தை, கலைத்துறை போன்ற விஷயங்கள் வெகுவாக மேன்மை பெறும், வளர்ச்சி பெறும், முன்னேற்றம் பெறும். புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த போகிறார்கள். இந்த வருஷத்துக்கு ராஜான்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான். இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் 4 முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார்.
ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக ஆயப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டப்போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சட்டத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள். குறிப்பாக ராஜாவாக இருக்கிற அந்த சூரியன் மிக முக்கியமாக, அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார். குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும். எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும். புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள், விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும். ஆனாலும் மிகப்பெரிய 2 விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம். இந்த நேரத்தில் விஸ்வாவசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார். மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு தடை இருக்கும். கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதியடைய செய்ய போகிறது. ஆனால் என்ன, டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடது கையால் வெளியேற்றி விடுவார்கள். பெரிய பாதிப்பெல்லாம் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றம் அடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று சலனம் அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். சரி, தனிநபர் வருமானம் அதிகமாகிடுச்சேன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது. ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும். மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது. வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும். ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம். பொதுவாக இந்த விஸ்வாவசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள். குறிப்பாக 4 பதவிகளை சூரியனே பார்க்க போகிறார். குரு பகவான் சேனாதிபதியாக, அதாவது சஸ்யாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால், அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும். நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளும். தப்பு செய்யறதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள். அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள்.
இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும். இந்த விசுவாவசு ஆண்டில் 2 சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும். முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 வர இருக்கின்றது. இந்த 2 சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக இந்த விசுவாவசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும். இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும். பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விசுவாவசு ஆண்டு இருக்கும். சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம். உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும். மழை, ஏராளமான மழை இருக்கும். கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும். மது, போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதியடைய செய்யும். அரசியல் பெரும் தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக ஆவார்கள். யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற 2 கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம். அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுவதும் இருக்கும். அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும். வாக்கியப்படி பார்த்தோமேயானால் இந்த விசுவாவசு ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற மே மாதம் குரு ராகு கேது பயிற்சியும், 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் சனி பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2025 பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகவே இந்த அமைப்புகள் எப்படி 12 ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான், சீனா, தென் அமெரிக்கா, ஏற்கனவே மியான்மார் பாதிக்கப்பட்டதை போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும். அது வெள்ளமாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், பூமி நடுக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்க போகின்றது. பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துக்களையும் பார்ப்போம். ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும். பொதுவாக நம்ம பார்த்தோன்னா அது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும், மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும். அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும். சரி, 12 ராசிக்கும் பலாபலன்களை பார்க்கலாம். அன்பிற்கினிய
தனுசு ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கின்ற 2025 விசுவாபசு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தனுசு ராசிக்கு தரப்போகிறதுன்னு பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை பரவாயில்ல, ஒவ்வொரு கிரகங்களும் நல்ல இடங்களில் தான் இருக்காங்க. அதே நேரத்தில் ஆதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மடங்கு ஆதாயமும் 5 பங்கு விரயமும் இருக்குது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது: மூலம், பூராடம், உத்திராடம். அதில் மூலம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அவங்களுக்கு முதல் 4 மாதம் பரவாயில்ல, சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2-4 மாதமும், அதாவது 8 மாதங்கள் கொஞ்சம் புரட்டி எடுத்துரும். அவங்களுக்கு செலவீனங்கள் அதிகமாக இருக்கும். வரவே இல்லாத செலவுகளை பார்க்க போகிறீங்க. அதனால் உங்கள் சேமிப்பை பத்திரமாக வைங்க, தேவைப்படும். அடுத்தது பூராடம் நட்சத்திரம் நல்லா ஓகோன்னு முதல் 4 மாதம் நல்லா இருக்கும். அடுத்த 4 மாதம் கொஞ்சம் வருமானம் குறைகின்ற வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த மாதம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சிருவீங்க. அதே நேரத்தில் உத்திராடம் பார்த்திங்கன்னா முதல் 4 மாதம் உங்களுக்கு ராஜ யோகம்தான். பணம் கொட்டுன்னு கொட்ட போகிறது. 2வது 4 மாதம் சுமாராக இருக்கும். கடைசி 4 மாதம் பரவாயில்ல, அதாவது படிப்படியாக குறையிறது, கவிதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு முதல்ல இருக்கிற அந்த வருமானம், சந்தோஷம் இதெல்லாம் போக போக கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 3வது வீட்டில் ராகு இருக்குது. ராகுவை பொறுத்தவரை 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் சிறப்பாக இருக்கும். அதனால் 3வது வீட்டில் ராகு இருக்கிறது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள். அதுவும் குறிப்பாக மாணவர்கள், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இப்போ புதுசாக ஏஐன்னு வந்திருக்கு, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகள், தொழில் தொடர்பு பற்றிய படிப்புகள், பங்கு சந்தை பற்றிய படிப்பு போன்ற விஷயங்களில் மிக அற்புதமான பலன்களை பெறலாம். மாணவர்களும் அது சம்பந்தமான படிப்பு படிக்கும்போது சிறப்பான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மையிலே 3வது வீட்டில் ராகு இருந்தால் அது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. புகழ் தானாகவே தேடி வரும். மனசில் ஒரு தைரியம், எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிச்சிடலாம், இல்லை நம்ம மிகப்பெரிய அளவில் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். மனோதிடம் இருக்குன்னு சொல்லலாம். மனசு எப்பவுமே தைரியமாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சாதிச்சிடலாம், இல்லை சமாளிச்சிடலாம், அல்லது எதிர்கொள்ளலாம். 4வது வீட்டில் சனி சுமாரான பலன்தான். தாயோட உடல் நலம் சற்று கவனிக்க வேண்டியிருக்கும், கவனமாக இருக்கணும். அதாவது சாதாரண வழிதான் அப்படின்னு விடக்கூடாது. நம்ம மருத்துவ ஆலோசனையை அப்பப்போ வாங்கிக்கணும். சகோதரர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சகோதரர்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காம போகலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படலாம். சில சமயம் அந்த பூர்வீக சொத்து கையை விட்டு நழுவி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக தள்ளி போடாமல் உடனே வேலை செய்யணும். சனி மந்தக்காரகனில், சனிக்காக நம்ம காத்திருக்காமல் டக்குன்னு வேலைகளை செய்யணும். 7வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். தனுசு ராசிக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். மாணவர்கள் எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் அவர்கள் அதில் திறமையாக வெளிப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். சிலருக்கு வாலிப வயசிலேயே திருமணம் ஆகலாம், காதல் திருமணமாக கூட இருக்கலாம். இளம் வயதில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வருகின்ற வாழ்க்கை துணை அழகாகவும் அதே நேரத்தில் வருமானத்தோட நல்ல வசதி வாய்ப்புகளோடு வருகின்ற ஒரு தன்மை இருக்கும். மனைவி வழியில் ஏதாவது பணம் வருகின்ற வாய்ப்பு இருக்கும். புகழ் அல்லது வெகுமதி கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் 9வது வீட்டில் கேது
பொதுவாக கேது பகவான் எந்த ஒரு ராசியில் எந்த ஒரு பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகம் சார்ந்த காரகத்துவத்தை பாதிப்பார். 9வது வீடுங்கிறது தந்தை ஸ்தானம். ஆகவே தந்தையாருடன் ஏதாவது கருத்து வேறுபாடோ அல்லது தந்தையாருடைய பணத்தை இழக்கின்ற ஒரு தன்மையோ அல்லது தந்தையாரிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் பண உதவிகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையோ ஏற்படக்கூடும். இன்னும் சில பேருக்கு தந்தை வழி சொத்துக்கள் விரயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, 9வது வீடு அப்படிங்கிறது மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள். ஆகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு மேல் படிப்பில் எதிர்பார்த்த இடங்கள் கல்லூரியோ அல்லது நம்ம ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்துருந்தோம்னா அது கிடைப்பதற்கு சற்று தாமதமாகலாம். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நல்ல பலன்களைத்தான் தனுசு ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள். இந்த விசுவாவசு ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தந்தாலும் சில சமயங்களில் சில பின்னடைவுகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.